Shalom, this is Priscilla. I welcome you all to this My Code 11. So, if you cross the Red Sea with the praise and the wilderness with the word, you can enter the Canaan with dance and song. நீங்கள் செங்கடலை துதியுடனும் வனாந்தரத்தை வார்த்தையுடனும் கடந்தால் கானானுக்குள் துதி பாடலுடன் நுழையலாம். ஏமேன். ஸோ இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டா அவங்க கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி they face lot of challenges. The first challenge was crossing the Red Sea. அவங்களுக்கு முதல்ல இருந்த ஒரு பெரிய சேலஞ்சே பார்த்தோம்னா செங்கடலை கடந்து போகிறது தான். அப்போ அந்த சமயத்தில் மோசே கோலை உயர்த்தி அந்த கடல்கிட்ட அவங்க காட்டுறாங்க. அந்த அந்த செங்கடல் பிளந்துருது. ஆஃப்டர் தட் அவங்க அந்த பாதை வழியாக கடந்து போகிறாங்க. வசனத்தில் பார்க்குறோம் அவங்க துதி பாடல்களை ஏறெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் தே ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் லைக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் தே என்கவுண்டர் லாட் ஆஃப் சீசன்ஸ். நிறைய விதமான சூழ்நிலைகள் வழியாக அவங்க கடந்து போகிறாங்க. பட் the final thing, they enter into the Canaan with praise and worship. அவங்க சந்தோஷத்தோட, with joy, celebration-ஓட அவங்க என்ன செய்றாங்க, கானானுக்குள்ள கடந்து போகிறாங்க. Why? Because of the presence and the word. ஸோ அப்போ அவங்க அந்த ஜேர்னி ஃபுல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் சில சமயங்களில் அவங்கள டெம்ப் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள், கடவுளுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, கீழ்ப்படியாமல் போகிறாங்க. ஸோ லாட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் தே ஃபேஸ்ட். எல்லாத்துலேயுமே அவங்க கடந்து கானானுக்குள்ளே நுழையிறாங்க. the only one thing அவங்களுக்கு எது அவங்க கூட இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, one is the presence of God and the word of God. ஸோ அதான் praise and worship and the word. அது ரெண்டும் அவங்களை என்ன செய்து, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன மாதிரியான நெகட்டிவான சூழ்நிலையில அவங்க போயிருந்தாலும் அது எல்லாத்தையும் மாற்றி அவங்கள கானானுக்குள்ள கொண்டுட்டு போய் வழி அனுப்பி வைக்கிறதாக இருந்தது. Amen. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க மேபி you are in the situations like facing a lot of Red Sea or the lot of challenges like the Israelites. Today I would like to encourage you that hold on your promises and lift the praise and worship. Amen. So உங்களோட வாக்கு தத்தத்தையும் துதி ஆராதனையும் நீங்க எடுக்கும் பொழுது அது கண்டிப்பா என்ன செய்யும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாதபடிக்கு நம்மளை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கும். ஆமென். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ரெட் சி, அந்த செங்கடல் வழியா அவங்க போகிறாங்க. வசனத்துல பார்க்கிறோம் அந்த தண்ணி மதில் மாறி நின்னுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தோட அவங்க ஐயோ ஓடணுமே, தண்ணி நிக்குது அப்படிலாம் கிடையாது. தே வாக் நார்மலி. அது நார்மலா அவங்க என்ன செய்யறாங்க, போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் அவங்க நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள பின்தொடர்ந்து பார்வோன் கதை எப்படிதான் இருந்துச்சு, கடலாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது வழியாக தெரிஞ்சது. ஏமே. சோ அப்போ பார்வோன் என்ன பண்றான், அவங்க கலங்கி போகிறாங்க. அவங்க டீம் எல்லாம் அவங்க அதுல they end up in the Red Sea. அவங்களோட லைஃப், அந்த ஹிஸ்டரி அது எல்லாமே டோட்டலா அந்த ரெட் சீலயே முடிஞ்சு போச்சு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பிரசன்ஸ்ல அவங்க போனதுனால அவங்க கடலுக்குள்ளதான் போகிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது கடலா தெரியல, வழியா தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்த பார்வோனுக்கு அது என்ன செஞ்சது, கடலா தெரிஞ்சிச்சு. ஸோ சேம் லைக் இப்போ இதே மாதிரிதான் நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் நீங்க போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கலாம். லைக் மற்றவங்க பார்க்கும் பொழுது இவங்க கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க திரும்பி வருவாங்களா தெரியல, லைக் இவங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம், இதுல இருந்து அவங்க வெளியே வருவாங்களா தெரியல அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணலாம், பீப்புள் தே கிரிட்டிசைஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க நெகட்டிவான கிரிட்டிசைசஸ் கொடுத்துட்டு இருக்கலாம். ஏன்னா அவங்க பார்க்குற பார்வை, அவங்களுக்கு பார்க்கறது போது அது எப்படிதான் இருக்கும், லைக் செங்கடலை போலதான் இருக்கும், தண்ணிக்கு நடுவில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுக்கு செங்கடலா இருக்கும். பட் த பீப்புள் ஹூ ஆர் ஹோல்டிங் த ப்ராமிஸ் ஆஃப் காட் அண்ட் வாக்கிங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவங்களுக்கு எப்படி இருக்கும், இட் சீம்ஸ் லைக் அ வே, த பாத். அவங்களுக்கு அது பாதையாக தான் தெரியும். ஆமென். ஸோ இப்போ அது மட்டும் இல்லை, தானியல் எடுத்துக்கொண்டோம்னா தானியலை என்ன செய்கிறாங்க, அந்த தானியலையும் அவனுடைய நண்பர்களையும் அக்கினி சூளையில போடுறாங்க. அதுல வசனம் சொல்லப்பட்டிருந்தது, தலைமயிர் கருகாமலும் சாழ்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னா, இவங்க நெருப்புக்குள்ள இருக்கிறாங்க, அக்கினிக்குள்ள இருக்காங்க, கண்டிப்பா அவங்க வெளியே வரமாட்டாங்க. எல்லாருடைய பார்வையும் தானியல்
தானியேல் மேலேயும் அவங்க டீம் மேலே எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க எப்போ சாகுவாங்க, இனி 5 மினிட்ஸில் செத்துருவாங்களா, இல்லை இனி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா, எப்படி கருகி போவாங்க, இப்படி தான் என்ன செஞ்சது எல்லாருடைய பார்வையும் இருந்துச்சு. பிகாஸ் தே had the knowledge about the fire, அந்த ஃபயர் ஃப்ரிசி அதனுடைய நாலேஜ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு இருந்துச்சு, அந்த அக்கினி சூளையினுடைய நாலேஜ். இதுக்குள்ளே போகும்பொழுது மேபி ஒரு 5 மினிட்ஸ் மேபி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களோட கதை முடிஞ்சு போயிடும், எப்படிலாம் இவங்க சாக போகிறாங்க, அப்படி தான் அவங்களுடைய நாலேஜில் இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தோம்னா ராஜா என்ன செய்கிறாரு, அந்த அக்கினியுடைய அந்த உக்கிரத்தை வந்து கூட்டுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆனால் தானியேலுக்கும் அவனுடைய டீமுக்கும் உள்ளே இருந்தவங்களுக்கு வெளியில் வந்து இவங்க அக்கினியை அதிகம் பண்ணினது, அந்த சூடை அதிகம் பண்ணினது கூட தெரியல. வெளியில் வந்து இருக்கிற ஜனங்களுடைய தாட் என்னங்கிறது தெரியல. பிகாஸ் த ப்ரெசன்ஸ் கவர் தெம். ஏன்னா அந்த வசனத்தில் பார்க்குறோம், ராஜா சொல்கிறாரு, உங்களை 3 பேர் போட்டோம் ஆனால் எப்படி 4 பேராக இருந்தீங்க. ஸோ த ப்ரெசன்ஸ், தட் வாஸ் த ப்ரெசன்ஸ். ஐ அப்போ வந்து கடவுளுடைய ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே இருக்கும், நம்மளை கவர் பண்ணியிருக்கும் போது நமக்கு வெளியில வந்து எவ்வளவு உக்கிரமான பிரச்சனைக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் நமக்கே தெரியாது. பட் த பீப்புள் ஃப்ரம் த அவுட் சைட் தே கேன் சி நம்ம எவ்வளோ ஒரு ட்ரபிள்ல இருந்துட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியலாம். பட் இஃப் யூ ஆர் இன் த presence or if we covered under the presence, நமக்கு என்ன செய்யாது, கண்டிப்பாக அதனுடைய உக்கரம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆமென். ஸோ அவனோட தலைமயிர் வந்து கருகலை, சால்வைகள் செய்தப்படலை, அக்கினியுடைய மனம் வீசல, அது அந்த உக்கரமே அவங்களுக்கு எதுவுமே செய்யவே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸில் லைக் தானியலை போலியா அல்லது லைக் இஸ்ரேல் ஜனங்களை போலவா எப்படிப்பட்ட ஒரு பாத்தில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும், ஆப்ஸ்டிகல்ஸில் இருந்தாலும், எல்லா மாதிரியான விஷயங்களை போய் நெகட்டிவான ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன்ஸில் போய் கொண்டிருந்தாலும், டுடே ஐ வுட் லைக் டு என்கரேஜ், இது எதுவுமே என்ன செய்ய போதில்லை, உங்களுக்கு வந்து சேதப்படுத்த போவது இல்லை. ஆமென். ஸோ அந்த தானியேல் வந்து அத்தனை பிரச்சனைகள் எல்லாரும் அவனை பார்த்துட்டே இருக்காங்க, இவன் எப்போ சாகுவாங்க, என்ன நடக்க போகுதோன்ட்டு. பார்வோன் வந்து பார்த்துட்டு இருக்கா, லைக் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க, எப்படி இவங்க செத்துருவாங்கன்ட்டு. ஆனால் ஃபைனலாக என்ன செய்யறான், யார் செத்துருவாங்க பார்த்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் எண்ட் ஆகுது. ஸோ லைக் ஜனங்களுடைய அந்த நெகட்டிவான விஷயங்கள், அந்த நெகட்டிவ் பற்றிய நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த பாதையினுடைய ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு தெரியலாம். இந்த பாதையில் போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க, இந்த பாதையில் போயிட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக இவங்க வந்து வெளியே வரவே மாட்டாங்க, அப்படியே அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கலாம். பட் we don't want that knowledge. இல்லை, நமக்கு அந்த நாலேஜ் தேவையே இல்லை. பிகாஸ் the one who with us is greater than everything. அவர் வந்து he is an almighty God. அவருக்கு வந்து அவர் நம்மளை எப்படி வெளியே கொண்டுட்டு வர போகிறாரு, அவரால் முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நமக்கு இருந்தால் போதும். we don't want the other knowledge, right? ஸோ அப்போ ப்ரெசன்ஸ்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது, அந்த வேர்டை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் எதுவுமே உங்களை சேதப்படுத்தாதபடி நீங்கள் வெளியே வர முடியும். ஆமென். ஸோ அப்போ இது எழுதிட்டு இருக்கும் பொழுது எனக்கு காட் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. என்னன்னா, லைக் ப்ரெசன்ஸை விட்டு நம்ம வெளியே வரும் பொழுது 2 things will happen. ஒன் வந்துட்டு என்னன்னா, the pride will enter into us, enter into our territory. The second thing is pettiness. ஒன்று வந்து என்னன்னா, பெருமை நம்மளோட எல்லைகளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து லைக் எப்படி சொல்றது, நம்மளை பற்றிய ஒரு ரொம்ப நம்ம வந்து ஒரு பிட்டியா நினைக்கிறது, லைக் ரொம்ப நம்ம பாவம் அப்படி சொல்லி நம்மளை பற்றி நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி நினைக்கிற விஷயங்கள். ஸோ இந்த 2 விஷயங்களும் என்ன செய்யும், நமக்குள்ள அது நம்மளுடைய டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா, நேபுகாத் நேச்சர் அவங்க என்ன பண்றாரு, அந்த அரண்மனையில் அவர் இருந்துட்டு இருக்கும் பொழுது சடன்லி ஹீ திங்க் அபவுட் ஹிஸ் வெல்த், ஹிஸ் சக்ஸஸ், எப்படிலாம் நான் வந்து சக்ஸஸாக இருக்கேன், லுக் ஹவ் ஐ ஆம் அ சக்ஸஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சக்ஸஸை பற்றி, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ரேஷியோ பற்றி அவன் என்ன பண்ணுறான், ஹீ கீப் ஆன் திங்கிங், அதை பற்றி அவன் நினச்சிட்டு இருக்கிறான், பேசுகிறான். அப்போ வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை அவன் வாயில் இருந்த போதே பரலோகத்திலிருந்து வார்த்தை உண்டாயிற்று, அது வந்து சொல்லுது உன்னுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு.
So this is what happened when we leave the presence, or this is what happened when we come out of the presence. நம்ம பிரசன்ஸ்ல இருந்து வெளியே வரும்பொழுது இட்ஸ் லைக் நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்த்ல நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஹவு ஐ எம் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான நம்மளோட அந்த சக்ஸஸ் ரேஷியோலாம் எடுத்து நம்ம என்ன செய்வோம், மெடிடேட் பண்ண ஆரம்பிக்குவோம். தட் இஸ் அண்ட் அனதர் திங் இஸ் பிட்டினஸ். நம்மளை பற்றியே ஒரு பிட்டியாக நம்ம நினச்சிக்கிறது, லைக் வந்து எவ்வளோ நான் பாவம் அப்படியாக நினைக்கிறது. ஸோ போத் ஆர் ஸோ டேஞ்சரஸ். பிகாஸ் நம்ம வந்து அந்த கவரிங்குள்ளே இருக்கிறதுனால இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரெசன்ஸுங்கிற கவரிங்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு ப்ரொடெக்ஷன். ஐமீன் ஸோ இப்போது ஒரு பிசி எடுத்துக்கிறோம், லைக் அந்த பிசியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச் ப்ரொடெக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சர்ச் ப்ரொடெக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வோல்டேஜ் ஹை ஆர் லோ எது வந்தாலுமே அது வந்து என்ன செய்யாது, பிசியை அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு இட்ஸ் லைக் அ கவர். அது வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உயர்வோ நம்மளுடைய தாழ்வோ எதுவும் நம்மை வந்து டார்கெட் பண்ணாதபடி, எதுவும் நம்மளை வந்து அசைக்காதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறது ஒரே விஷயம் தி பிரசன்ஸ், தி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அது ரெண்டுமே லைக் நமக்கு ஒரு ரெண்டு சொல்லுவாங்களே, ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு, லைக் தட். ஸோ அது மாதிரி தான் நமக்கு. ஏமன். ஸோ அப்போ அதை விட்டு நம்ம வெளியே வரும்பொழுது என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப் திஸ் வில் யூஸ்ஃபுல் டு யூ. ஐ மீன் எப்படின்னா, சம்டைம்ஸ் பீப்புள் யூஸ் டு டெல் மீ அபவுட் த சக்ஸஸ் ரேஷியோ ஆஃப் மை லைஃப். எப்படிலாம் வந்துட்டு நீ இதெல்லாம் நீ பண்ணியிருக்கிற, இதெல்லாம் நீ செஞ்சுருக்கிற பாரு அப்படிலாம் சொல்லிட்டு some people talks about the success ratio of my life, and the same time another type of people, இன்னும் சில பேர் இருப்பாங்க, the people who walk with me very closely, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாரு எவ்வளோ ஒரு ஹார்டான சுச்சுவேஷனை நீ கடந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து என்ன செய்யாது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பை கொடுக்காது. அது ரெண்டுமே வந்துட்டு என்னோட சக்ஸஸ் ரேஷியோ பற்றி பேசினாலுமே, அல்லது என்னுடைய அந்த ஹார்ட் சுச்சுவேஷனில் எப்படி நான் வந்திருக்கேன், அதெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாலுமே எதுவுமே எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து இவங்கெல்லாம் இதை வந்து பெருசாக பேசுகிறாங்களே, இதை வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படிலாம் சொல்லும் பொழுது காட் சொல்லுவாங்க, பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ். ஏன்னா ப்ரெசன்ஸ்குள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து வெளியில் என்ன நடக்குது, அந்த நாலேஜ் என்ன, நம்ம லைஃப்லேயே வெளியே பெருசாக பேசுகிற அளவுக்கு என்ன நடக்குது, அல்லது வந்து எவ்வளோ ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எதுவுமே தெரியாதபடிக்கு அப்படியே நியூட்ரலாக நம்ம பாதையில் நம்ம போய்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஸோ அதான் அந்த வேர்டு. ஸோ அந்த வேர்டையும் அந்த ப்ரெசன்ஸையும் நம்ம பிடிச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது ஈஸிலி வி கேன் என்டர் இன் டு த கானன். அந்த கானனுக்குள்ளே நம்ம போகும்பொழுது எப்படி நம்ம என்டர் ஆகுவோம்னா, லைக் வித் செலப்ரேஷன், வித் டான்ஸ், வித் சிங்கிங், வித் தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், என்டர் ஆகுவோம். சேம் த இஸ்ரேல் பீப்புள் அவங்கள எடுத்துக்கொண்டோம்னா, அவங்க நிறையா என்ன பண்ணுறாங்க, கணக்கில் 6 லட்சம் பேர் அதுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, தே ஸ்டார்டட் த ஜர்னி. ஆனால் எல்லாரும் உள்ளே போக கிடையாது. the person who hold on the promise of God and lift the praise and worship or lift the presence of God, they alone enter into the Canaan. அது மாதிரி தான் கானானுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த 2 ஆயுதங்கள் நமக்கு தேவை. நம்ம ஒரு ஆசீர்வாதம், ஒரு லெவலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா these 2 weapons, we need these 2 weapons. அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக நம்ம போக முடியும். ஸோ அப்படி போகும் பொழுது ஹார்ட் சிச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது சக்ஸஸ் ரேஷியோவாக இருக்கலாம், எதுவுமே நம்ம மைண்டில் வராது. ஒன்லி நம்ம மைண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, நம்ம கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவரை நம்ம உயர்த்தணும், அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட அந்த மைண்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்குள்ளே போகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஆர் எல்ஸ் யூஆர் இன் த வே, ஆன் த வே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பாதையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஸோ ஐ வுட் லைக் to encourage you, keep the 2 weapons with you.
ஒன் இஸ் த presence ஆஃப் காட் praise and worship and the another one is the word of God. ஸோ இது ரெண்டையும் வச்சு நீங்கள் போகும்பொழுது எதுவுமே லைக் வந்து அந்த ப்ரைடாக இருக்கட்டும் அல்லது பிட்டினஸாக இருக்கட்டும் வாட் எவர் திங் அது எதுவுமே நம்மளை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. நார்மலாக நம்ம போயிட்டுருக்கிற ஒரு நியூட்ரலாக போகிற மாதிரியான ஒரு பாதையில் நம்ம போய்கிட்டே இருப்போம். ஆனால் பீப்புள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மேபி இட்ஸ் லைக் அ சேலஞ்ச் திங் அல்லது நெகட்டிவான ஒரு கிரிட்டிசம் என்ன மாதிரியான காரியங்கள் இருந்தால் அவங்க பேசுகிற மாதிரி இருந்தாலும் பார்க்குற மாதிரி இருந்தாலும் எதுவுமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. Amen. So thank you all. I hope this will be a blessing to you. Amen. Shalom.